வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம் நண்பர்களே. ஒரு சுவையான, அனைவரும் பயத்துடனும் எதிர்பார்ப்புடனும் எனக்கு என்ன ஆகும்னு ஒரு கேள்விக்கு ஆன்சர் கேட்குற ஒரு கிரகத்துடைய பெயர்ச்சி சனி பெயர்ச்சி. அந்த சனீஸ்வரனுடைய எஃபெக்ட், அவர் ஈஸ்வர பட்டம் வாங்கின கிரகம். அதனால் எதையுமே கரெக்டாக அளந்து கொடுப்பார். அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் கொஞ்சம் பயம் உண்டு. எப்போவுமே வாழ்க்கையில் ஒரு போலீசிங் அப்படிங்கும் போது பயத்தோடு இருப்போம் இல்லையா? யாரோ ஒருத்தர் நம்மளை கண்காணிக்கிறார் அப்படிங்கிற பயம் இருக்கும். அந்த மாதிரி பயத்தில் தான் சனீஸ்வர பயமும் நமக்கு. காலங்களிலே மகாபாரதத்தின் அடுத்தது ராமாயண யுத்தங்களில் வரும்போது, ராமாயணத்திலே ஒரு காலகட்டம் வருகிறது. ராவணன் தனக்கு ஒரு நல்ல மகன் பிறக்க வேண்டும், அனைத்து விதமான பலமும் கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்னு யோசிக்கிற போது, கிரகங்களினால் இருக்கக்கூடிய மாற்றங்கள் எதுவும் வந்து கூடாதுன்னா எல்லா கிரகத்தையும் பிடிச்சி ஒரு இடத்துல வச்சுருவார். அப்படி வைக்கும்போது அது ரொம்ப சக்தி வாய்ந்ததாக ஆகிவிடுமோ என்ற பயத்திலே எல்லாரும் தூண்டுவார்கள். அந்த தூண்டுதலின் பேரில் சனீஸ்வரன் ஒரு கட்டத்தை காலை தாண்டி வச்சுருவாராம். அதனால் அவர் கால் வெட்டப்படுகிறது, துண்டாடுகிறது அப்படின்னு ஒரு கோட்பாடு உண்டு. அதனால் சனீஸ்வர கிரகத்தினுடைய தாக்கத்திலே ஒரு கால் அப்படிங்கிறது ஊனமாக இருக்கும்னு மனசில் வச்சுப்பாங்க. ஏன் இதுக்குன்னா, சத்திய சோதனை வரும்போது தன்னை பலி கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணமாக இருக்கக்கூடிய ஒரு சனீஸ்வர கிரகம், தன்னை முன்னிறுத்து கொள்ளவர். அப்படி தான் சனி தாக்கம் கொண்டவர்கள் எல்லாருமே தனக்காக உழைக்கக்கூடியவர் மட்டும் இல்லாமல் ஊருக்காக உழைக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய சுறுசுறுப்பு, தன்னை வருத்தி கொள்வது, இதிலெல்லாம் ரொம்ப பெயர் போனவர்கள் இந்த சனீஸ்வர கிரகத்தை ஆட்கொண்டவர்கள். அப்படிப்பட்ட ஆட்கொண்ட தன்மையினாலே சனி பகவான் வந்து விட்டார்னா எங்கே நம்மளை பிடிச்சிக்குமோன்ட்டு நார்மலாக சொல்லுவாங்க. வீட்டுக்குள்ளார வெளியில் போயிட்டு வரும்போது காலை உள்ளங்காலேருந்து தேய்ச்சி அலம்பிட்டு வாங்க, அது வழியாக சனி உள்ளே வந்துடுவார் அப்படின்வாங்க. அந்த பயம் இருக்கும். ஆனால் காலை கையெல்லாம் அழுவிட்டு தான் உள்ளே வருவாங்க. இன்றைக்கி மாடர்ன் லைஃப்பில் எல்லோரும் எப்போ வேணால் உள்ளே போகிறோம். அதனுடைய தாக்கங்களை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் பழைய காலத்தில் நம்ம அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். வாசலில் தண்ணி இருக்கும், அதில் காலை கழுவிட்டு தான், காலை நல்லா உள்ள காலை அழுத்தி தான் உள்ளுக்குள்ளார வருவோம். இப்படிப்பட்ட ஒரு தொடர் விளைவுகளை கொடுக்கக்கூடிய சனீஸ்வரன் தன்னுடைய கிரக நிலைகளிலே எங்கெங்கே உட்காருகிறார்களோ அந்த உட்காரதிலும் பார்வை பலத்தினாலும் நிறைய பலனை நமக்கு கொடுப்பார். சனிக்கு ஒரு பார்வை பலம் உண்டு என்றால், 3ஆம் பார்வை அப்படின்னு ஒரு பார்வை, 7ஆம் பார்வை அப்படின்னு ஒரு பார்வை, 10ஆம் பார்வை ஒரு சிறப்பு பார்வை, 3 விதமான பார்வைகள் உண்டு. எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை உண்டு. அதில் இந்த சனீஸ்வர பகவானுக்கு எக்ஸ்ட்ராவாக 3, 10ங்கிற பார்வையும் உண்டு. இந்த 3 என்றால் முயற்சி, 10 என்றால் ஜீவனம். அப்போ முயற்சியும் ஜீவனத்தையும் கட்டுக்கோப்பில் கொண்டு போகக்கூடியவர் இவர். கலத்திரம் ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா பார்ட்னர் ரிலேட்டட் மேட்டரும் இவர்கிட்ட தான் இருக்குதுன்னு வச்சுக்கணும். இப்படி சனீஸ்வரன் தன் கட்டுக்கோப்பிலே இந்த 3 பார்வைகளையும் வைத்துக்கொள்வது மட்டும் இல்லாமல், தான் உள்ளே நுழைக்கக்கூடிய அந்த கிரக சூழ்நிலைகளே நம்ம சொல்லுவோம் இல்லையா, சனி வந்துடுது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. சனீஸ்வர பகவான் என்னை உள்ள தாக்கல் வந்துட்டார், எனக்கு இப்போ 7.5 சனி சார் அப்படின்வான். 7.5 வருடம் ஆகும் 3 விதமான கட்டங்களை மாறுவதற்கு. எப்படி ஒரு 12 கட்டம் சைக்கிள் வரணும்னா 30 வருஷம் ஆகிடும். இப்படி 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு கூடிய சைக்கிளில் இப்போ நடக்கக்கூடியது 29 மார்ச் 2025 அன்று பங்குனி மாதம் 15ஆம் தேதி அமாவாசை இரவு 9:44 சனீஸ்வரன் அவர்கள் இப்போ இருக்கிற கும்பம் என்ற ராசியிலிருந்து மீன ராசிக்கு மூவ் ஆகிறார். இந்த பெயர்ச்சி ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏன் அப்படின்னாக்கா, 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிறது மட்டும் இல்லை, இத்தனை நாள் சனிக்கு ஆட்சி வீடாக இருந்தது மகரம், கும்பம் அப்படின்னு 2 வீடு. இந்த ஆட்சி வீட்டை விட்டு கிளம்புறார். ஆட்சி வீட்டை விட்டு கிளம்புறது மட்டும் இல்லாமல், இவர் பயணிக்க போகக்கூடிய அடுத்த கட்டம், அதாவது நம்முடைய மீனராசிக்கு அடுத்தது இருக்கக்கூடிய மேஷராசின்னு சொல்லுவோம். மேஷராசியிலே சனி நீச்சம் அடைவார்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்படி தன்னை குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு எண்ணத்துக்கு அவர் தள்ளப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையிலே இந்த சனி பெயர்ச்சியானது இப்பொழுது நகரவிருக்கிறது. சனி பெயர்ச்சி நகரம் அன்று ஒரு விசேஷமான நாள் என்ன என்றால், அன்றைக்கி சனிக்கிழமை, அன்றைக்கி உத்திரட்டாதி நட்சத்திரம், இந்த 2 சேர்ந்தது ஒன்றும் இல்லை, அன்றைக்கி அமாவாசை. இப்படி 3 விதமான காம்பினேஷனில் அன்றைக்கி சனி மூவ் ஆக போகிறார். உத்திரட்டாதி என்ற நட்சத்திரமும் சனியுடைய நட்சத்திரம்.
சனிக்கிழமை அவருடைய சேம் டே. அமாவாசை அப்படிங்கிறது தர்ப்பணங்கள், முன்னோர்களுக்கான திதிகள் கொடுக்கக்கூடியது. இது சனிக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம். அப்போ தனக்கு பிடித்த நாளிலே, தன்னுடைய நாளிலே, தன்னுடைய திதியிலே, தன்னுடைய நட்சத்திரத்திலே அவர் மூவாக போகிறார். அப்படிங்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக ஒருத்தர் கிளம்புவாங்க. ஊருக்கு கிளம்பும் போது அப்படி ஒரு கிளம்புறார் அப்படின்னா இதனுடைய பலன்கள் எப்படி இருக்கும்ன்றது நம்ம விபரீதமாக நல்லா பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால சனியை நம்ம ரொம்ப அட்டென்டிவாக பார்க்க வேண்டியிருக்கோம். அதே மாதிரி நார்மலாக சொல்லுவோம், அஷ்டமத்தில் சனின்னுவோம். சனி 8ஆம் இடத்துல உட்காந்து அஷ்டமத்தில் சனி, 4ஆம் இடத்துல சார் அவர் அர்த்தாஷ்டம சனி சார் எனக்கு அப்படின்வான். அவர் நேராக எழுதணுன்னா சப்தமத்தில் சனி உட்காந்துருக்கார் சார்வான். அப்போது சனி எங்கே அமர்ந்தாலும் அவரை பற்றி பயம் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அப்போது சனி எங்கே இருந்தால் நமக்கு பயம் இருக்காதுன்னா 3ஆம் இடத்துல அமர்ந்துட்டால் பயம் இருக்காது. ஏன்னா அவருடைய பார்வை இடம். 6ஆம் இடத்துல போய் மறைவு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல போனாலும் பயம் இருக்காது. அதே மாதிரி லாபஸ்தானம்னு சொல்கிற இடத்துல சனி இருந்தால் அவருடைய பயம் நமக்கு இருக்காது. சனி என்னுடைய ராசியிலேருந்து 11ஆவது இடம் சொன்னால் லாபத்தை கொடுக்கக்கூடியவர், உழைத்தால் காசு வரும், அவ்வளோதான். அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் எப்படி மனசில் வச்சுக்கணுன்னா, எவ்வளோ தூரம் நேர்மையாக இருக்கிறோமோ, எவ்வளோ தூரம் நம்ம வேலையை ஒழுங்காக பண்ணுறோமோ, எவ்வளோ தூரம் அக்கௌண்டபிலிட்டின்னு ஒரு வார்த்தை உண்டு, நான் எல்லாத்துக்கும் பொறுப்பு அப்படின்னு சொல்கிறோமோ, இவங்களெல்லாம் ஒன்றுமே பண்ணாது அப்படிங்கிறது தான் இந்த சனியுடைய நுட்பமான விஷயம். பயப்பட வேண்டியதே இல்லை. முயற்சிகளை நான் செய்து கொண்டே இருப்பேன், வேலையை நான் வெற்றி நோக்கி பயணித்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சனி எப்பயும் கொடுத்துக்கிட்டே இருப்பார். சனி போன்று கொடுப்பாரே இல்லை, அவ்வளோ அழகாக கொடுப்பார். தனகாரகன் அவர். கொடுக்கறதில் வச்சுட்டு செய்கிறதுனா வஞ்சனையே இல்லாமல் செஞ்சு கொடுப்பார். அதனால தான் உழைத்தால் உயர்வு அப்படிங்கிற ஒரு பெரிய பழமொழி இருக்குல்ல நம்மகிட்ட. அந்த உழைப்புக்கு முழு முதற் பொருள் யாருன்னா சனீஸ்வரன். எவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ, ஹார்ட் ஒர்க் பேஸ் அப்படின்னு சொல்லுவான். எவ்வளோ தூரம் உழைக்கிறோமோ அவ்வளவு தூரம் நமக்கு பொருள் வரவை கொடுக்கக்கூடிய அத்தனை பலத்தையும் கொண்டவர் சனி ஈஸ்வரன். அதனால தான் ஈஸ்வர பட்டம் வாங்கியிருக்கார் அவர். அந்த ஈஸ்வர பட்டம் வாங்கின சனி எப்படியாவது நமக்கு பணத்தை கொடுத்து வாழ்க்கையிலே ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க வேண்டும் என்றதுனாலே காகத்வாஜ விட்மகே கட்கஸ்தாய தீமிகி தன்னோமந்த பிரச்சோதயாத்துன்னு அந்த அவருடைய காயத்ரியை சொல்லி அவரை வழிபாடு செய்யணும். சனிக்கிழமை அன்னைக்கு செய்கிறது. அவர் காகத்வாஜ விட்மகேனோ அவருடைய வாகனம் காகம். அந்த காகத்துக்கு உணவளிக்கிறது. அவருக்கு ரொம்ப பிடித்தது பித்ருகாரியங்கள்னும் போது எள்ளு சாதங்கள் பண்ணி விநியோகம் பண்ணுறது. அவருக்கு கருப்பு அப்படின்னு பிடிக்கும், ஆனால் வஸ்திரமே கருப்பு. அதனால் கருப்பு கம்பளி, கருப்பு வஸ்திரங்கள் இதெல்லாம் தானம் பண்ணுறது, இதெல்லாம் நமக்கு கொடுக்கக்கூடிய பரிகார பலன்களாக இருக்கிறது. அதே மாதிரி இந்த காலகட்டங்களிலே ஒரு தடவையேனும் காசிக்கு சென்று பித்ருக்களுக்கு காரியம் செய்யும்போது வரக்கூடிய சனி தாக்கங்கள், எதிர்மறை தாக்கங்கள் இருந்தால் அது குறைந்து நேர்மறையாக பெனிஃபிட்டாக சேரும்னு சாஸ்திரம் இருக்குது. அதனால் இதை அப்படியே பயன்பாடாக பண்ணும்போது சனியை பார்த்து பயப்பட வேண்டாம். அவர் நமக்கு உழைப்பவருக்கு இந்த உழைப்பாளி இல்லாத நாளே ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி உழைக்கிறவனுக்கு அப்படியே காசு கொடுக்கக்கூடிய, கைக்கு கையாக நம்மளோட அமைதியாக நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தெய்வம் யாருன்னா சனீஸ்வர தெய்வம். அதனால் தொடர்ந்து என்னென்ன ராசிக்கு என்னென்ன பலன் என்றது தொடர்ந்து பார்ப்போம். வணக்கம் மீனராசி அன்பர்களே. காகத்வாஜ விட்மகே கட்கஸ்தாய தீமிகி தன்னோமந்த பிரச்சோதயாத், இது சனியின் காயத்ரி மந்திரம். சனீஸ்வரன் காகம் என்ற அந்த வாகனத்திலே மெதுவாக பயணிக்கக்கூடிய கிரகமாக இருப்பதனாலே மந்தன் என்ற பெயரை கொண்டவராகும். அவர் சூரியனை விட்டு ரொம்ப தூரம் விலகியிருப்பதனால் கரி என்ற பெயரும் உண்டு. இப்படி அவர் இருள் சூழ்ந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் வாழ்க்கையிலே இருள் அகற்றக்கூடிய பொன்னன் என்ற தனக்காரகன் ஆன குருவை ஒப்பவர் இவர். அதனால்தான் இவரை சனியின் ஈஸ்வரன் அப்படின்னு சொன்னார். ஈஸ்வர பட்டம் வாங்கின சனி. சனேஸ்வரன் எப்போவுமே உழைப்புக்கு ஊதியம் கொடுப்பவர். ஒரு சோல், ஆத்மா, அது தன்னை புரிந்து கொண்டு விட்டு அதற்காக செயல்படும் என்றால் அதை எப்படியாவது உயர்த்துவதற்கு தன்னால் முடிந்த வரங்களை கொடுக்கும் அரிய, டீசெண்டாக சொல்லணும்னா ஒரு நல்ல ஒரு ஆசான் இவர். நார்மலாக சொல்லுவோம் இல்லையா, நம்ம ஒலிம்பிக்கு போனோம்,
இல்லை வேறு ஸ்போர்ட்ஸுக்கு போனோன்னா ஒரு ட்ரெயினர் இருப்பான். காலையில் வச்சு நம்மளை ட்ரில் வாங்குவாங்க. எல்லாம் பண்ணி கடைசியில் கோப்பை வந்ததும் கப் வாங்கினவன் அவன் ஃபஸ்ட்டுன்னு போய் நிற்பான். அவன் மெடலெல்லாம் முத்தம் கொடுத்துப்பான். பார்த்துருக்கோம் இல்லையா? ஆனால் இந்த கோச் எங்கேயோ இடத்துல ஓரமாக உட்காந்துருப்பார். அப்படிப்பட்ட கோச் இந்த சனி. அப்படிப்பட்டவர் உங்களுடைய லக்னத்திலே ராசியிலே அமர்ந்திருக்கிறார். அப்படின்னா என்ன? உங்கள் மண்டைக்குள்ளார எல்லா விஷயமான நுணுக்கங்களையும் வைத்து ஒரு ப்ரெஷரை கொண்டு வந்து 7.5 சனின்னு வச்சுட்டார் இல்லைங்களா? உள்ளே நுழைஞ்சிட்டார் இல்லைங்களா? என் ராசியிலேயே 7.5 சனி இருக்குது சார் சொல்கிறோமா இல்லையா? 7.5 சனி ஏற்கனவே கும்பத்தில் வந்தார் சார், இப்போ எனக்குள்ளேயே வந்துட்டார் சார் சொல்கிறோமா? அடுத்து மேஷத்துக்கு போய் அப்படி வெளில இப்போ சார் போவார். அவர் வெளியில் போகிறதெல்லாம் இருக்கட்டும், உள்ளே வந்தது என்ன அர்த்தம்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா அவர் வெளியில் போகணுமா வேண்டாமா நீங்கள் சொல்லுவீங்க. உள்ளே வந்த உடனே முதல் 29 மார்ச் அன்று அமாவாசை திதியில் உத்திரட்டாதி என்ற நட்சத்திரம் சனிக்கிழமை 9:44 அங்கே மூவ் ஆகிறார். மீனராசிக்குள்ளே பூரட்டாதி 4ஆம் பாதத்துக்குள்ளே வந்து உட்கார்றார். அந்த பூரட்டாதி 4ஆம் பாதம் அப்படிங்கிறது எதுன்னா குபேரன் அப்படிங்கிற இடத்துல வந்து உட்கார்றார். உங்களுக்கு இந்த எண்ணம் வரும், நான் எப்படி பணம் பண்ணுறது, ரைட்டா? அடுத்தது பணம் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணுறதுக்கு தான் காமதேனுங்கிற உத்திரட்டாதிக்குள்ளே போவார். ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி கேபிட்டலைஸ் பண்ணுறது. அடுத்தது ரேவதிங்கிற நட்சத்திரத்துக்கும் தன்னுடைய சுயசாரமான சனீஸ்வரன், அந்த அதிதேவதை யாருன்னா சனீஸ்வரனே வந்துடுவார். ரேவதி அதுக்குள்ளே போயிடுவார். புதனுடைய விஷயம் நீச்சம்னு சொன்னால் கூட இங்கே சனி வந்துடுவார். சுக்கிரன் உச்சமான இடம். அப்போது இங்கே சனி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அப்போ பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மைண்ட் செட் எல்லாம் க்ரியேட் பண்ணுவார். எப்படி க்ரியேட் பண்ணுவார்? உழைப்பு, அதனால் வரக்கூடிய ஊதியம், ஆப்பர்ச்சுனிட்டி, எங்கெல்லாம் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டாலும் காசு வரும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது. இப்படி மைண்டை நிறைய ட்ரெயின் பண்ணுவார். அவனை பார்க்கலாம், இவனை பார்க்கலாம், இங்கே பார்க்கலாம் அப்படின்னு மைண்ட் செட் ஓடிட்டே இருக்கும். அதை குறைப்பதற்குத்தான் சொல்லுவாங்க அந்த இடத்துல புதன் அப்படின்னு ஒரு கிரகத்தை கொண்டு வந்து நிறுத்தினோம்னா மீனராசிக்குள்ளே போனோடனே அது நீச்சம் அப்படின்னு மாற்றுவான். புத்தி குறைவு அப்படின்னு கொண்டு வருவான். அப்போ புத்தி தடுமாற்றத்தை ஏற்படுத்தி உங்களை ஒரு சிக்கலில் மாட்டு கொடுக்குற சூழ்நிலைக்கு சனீஸ்வரன் நம்மளை வச்சுடுவார். புரியுதுங்களா? லக்னம் ராசி அப்படின்னு சொல்லி சனி அங்கே இருந்தார்னா இந்த பலன் அப்படியே வந்துடும், புத்தி தடுமாற்றம். ஆனால் இந்த வாட்டிக்கு மீனராசிக்குள்ளே இருக்கும்போது பணம் ரிலேட்டட் பொருளாதார விஷயங்கள் சம்பந்தப்பட்ட எல்லாம் மனசுக்குள்ளே போடுவீங்க. எப்படியாவது சம்பாதிக்கிறதுக்கு வழி இருக்கா தேடுவீங்க. ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்கா கிராப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அதை உடனே பிடிச்சிக்கிடுங்க. இருங்க இதை பற்றின விஷயங்கள் நான் சும்மா கூகுள் பண்ணுறேன், இன்ஸ்டாகிராம் பார்க்குறேன்னா வேணாம். எனக்கு இது சம்மந்தப்பட்ட எதனா இருக்கான்னு டூல்ஸ் பாருங்கள். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கலெக்டிவாக வர ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படின்னா மீனராசியே நார்மலாக சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க தான். மீனராசியே எப்போவுமே வேகப்பட்டு கொண்டே இருக்கக்கூடியவர்கள், பதட்டங்கள் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள். அவரை நிதானப்படுத்த வேண்டும். வெறும் ஓடிக்கிட்டே இருந்துச்சுங்களேன், சர்வீஸ்னு ஒன்று பண்ணணுமா வேண்டாமா? காருக்கோ மற்ற வாகனங்களுக்கோ பண்ணுறோம் இல்லையா? அதுதான் இப்போ நடக்குது. கொஞ்சம் நில்லுங்க. ஒரு படத்தில் சொல்லுவாங்க, முதல்ல நில்லு அப்புறம் சொல்லுன்னு. அந்த மாதிரி நில்லு சொல்லுன்ற மாதிரி உங்களை நிறுத்தி திறனாய்வு செய்துங்கள். முதலிலே உங்களுடைய கெப்பாசிட்டி அனாலிசிஸ்ன்னு சொல்லுவான் நம்மளதில் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில். நான் எங்கே இருக்கிறேன், இந்த ஒய், வாட், ஹவு இந்த மாதிரிலாம் கேள்விகளெல்லாம் கேட்டு அனலைஸ் பண்ணக்கூடிய திறனாய்வை மீனராசிக்காரர்கள் இப்போ செய்யணும். ஏன்னா இது மூளைக்குள்ளே இருக்கிற சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தான் உட்கார்றார். அப்போ மூளையில் நான் திறனாய்வு செய்து கொண்டு பணம் வரும் வழிகளை தேடினேன் என்றால் அது எனக்கு பெனிஃபிட்டை கொடுக்கும். போது எப்படி கொடுக்கும் சார்? பணம் தான் வரலையே, வந்தால் தானே அதை பற்றி யோசிக்கிறது அப்படின்னீங்கன்னா
முதல்ல யோசிக்கிறத முதல்ல பாருங்கள். எப்படி யோசிக்கணும்? காலையில் 4:30 மணிக்கு எழுந்துருங்க, குளிங்க, அன்றாட வேலைகளும் கொஞ்ச நேரம் அமைதியாக தியானமாக உட்காருங்க. ஃபஸ்ட்டு அமைதியாக தியானமாக உட்காருங்க, அமைதியாக உட்காருங்க. அமைதி தான் இன்றைக்கி முக்கியமான மருந்து உங்களுக்கு. எவ்வளோ தூரம் அமைதியாக காலையில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் 1 மணி நேரம் அப்படின்னு டயத்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி உட்கார ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் மூளை வேலை செய்ய ஆரம்பிக்கும். யார் மூலியமாக வந்திருக்கிறது? சனீஸ்வரன். இவர் உழைப்புக்கு ஊதியம் தருபவர், வேலை பண்ணுவார். எப்படி வேலை பண்ணுவார்? ஆப்பர்ச்சுனிட்டி நாக்ஸ்ன்னு சொல்லுவான். ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 10க்கும் 11க்கும் உரியவர். 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம், 11ஆம் இடம் லாபஸ்தானம். அவர் உங்களுடைய லக்னத்தின் ராசியின் உள்ளே வந்து உட்கார்ந்துருக்கிறார். சும்மா சாதாரண ஆள் எல்லாம் கிடையாது. உழைப்பு லாபத்தை நல்லா தெரிஞ்சவர் வந்து உட்கார்ந்துருக்கிறார். புரிஞ்சுக்கிட்டுங்களா? அது சாதாரணமாக எடுத்துக்கிடாதீங்க. மீனராசிக்குள்ளார 7.5 சனிக்குள்ளார வந்துட்டாரு, உங்களை அப்படியே பிரிச்சிடுவான், உங்களை பிச்சை எடுக்க விட்டுருவான். அதெல்லாம் தப்பு. உங்களை குபேரனாகவும் காமதேனுவாகவும் இருக்கக்கூடிய கற்பக வருஷத்துலேருந்து எப்படி பணம் பண்ண முடியுன்ற ட்ரிக்கை நீங்கள் தற்சோதனை செய்தால் கிடைத்துவிடும். இவ்வளோதான் விஷயம். அது ஆப்பர்ச்சுனிட்டி கேபிட்டலைஸ் பண்ணுங்க. ஏன்னா 10க்கும் 11க்கு உரியவன் சொன்னேன் இல்லையா? பைசா ரிலேட்டட், ஒர்க் ரிலேட்டட் லாபம் அப்படிங்கிறது. அதனால் இந்த மீனராசி உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரியை தான் கொடுக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, பக்கத்தில் இருக்க கோசாலைக்கு போங்க, பசுமாட்டுக்கு எவ்வளோ தூரம் நீங்கள் அதுங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுங்க. ஏழை எளியவர்களுக்கெல்லாம் உதவுங்கள். கால் கை முடியாத மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். இப்படிலாம் செய்ய செய்ய என்ன ஆகும்னாக்க உங்களுக்கு நல்ல விதத்தில் இந்த சனிப்பெயர்ச்சி ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ரிசல்ட்டை கொடுக்கும் என்பதில் ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.